வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும் நல்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேர்ல்பூல் 220 லிட்ரு சொல்லலாம். சிங்கிள் டோரில் கொஞ்சம் பெரிய சைஸு. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா கம்ப்ரஸர் வந்து ஹை ஆம்ஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது பவர் ஷார்ட்டேஜ்னால் இப்போ நம்ம வந்து அந்த கம்ப்ரஸரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து எல்ஜி MA45 இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 200 லிட்டர் வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ண அந்த கம்ப்ரஸரு. அந்த கம்ப்ரஸர் வந்து பழைய வேறு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறோம். அதை எடுத்து அந்த இதில் வந்து ஆயில் செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை ஆயில் கம்மியோ இல்லை நல்லா இல்லைன்னா மாற்றிட்டு இதுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு புது ஸ்டெய்னர் மாற்றிட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இந்த 45 கம்ப்ரஸருக்கு வந்து 5 FD கெப்பாசிட்டர் வந்து தேவைப்படும். இல்லைன்னா கரண்ட் வந்து 0.8 9 வரைக்கும் எடுத்துக்கும். சீக்கிரம் வந்து ஒயில் பி ட்ரிப் ஆகும். கம்ப்ரஸர் கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகி சீக்கிரம் போயிடும். ஆயில் செக் பண்ணுறப்போ ஆயில் வந்து ஃபுல்லாக இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். 280 ml 300 வரைக்கும் கணக்கு. ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா ஆயில் கூட மாற்றிக்கிறது நல்லது தான். அவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. అది ఓన్లీ 300 లీటర్ ఆ సైజ్ ఉంటుంది. இதில் வந்து இன்னர் கண்டென்சர் 2 பைப்பு வந்து உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பாடி கொடுத்துருப்பாங்க. அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால உள்ளே வந்து அது எந்த கண்டிஷனில் அந்த பைப் இருக்குன்னு சொல்ல முடியாது. லீக் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகம். அதனால் அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அவுட்ரு கண்டென்சர் மட்டுமே சரியாக போகும். 45 கம்ப்ரஸருக்கு அந்த அவுட்ரு கண்டென்சரு நல்லா ஃப்ரீயாக நல்லாயிருக்கும் அதுக்கு.
கிட்டத்தட்ட ப்ரெஷர் லெவல் வந்து சரியாக போயிடும். இப்போ வந்து செக் பண்ணுறோம். கம்ப்ரஸர் ஹீட்டு பார்த்துக்கணும். ஆம்ஸ் எத்தனை எடுக்குது நம்ம ஃபுல் லோட்டில் அப்படின்னு பார்க்கணும். 0.5க்கு மேலே எடுக்குதுன்னா ஏதோ எங்கேயோ கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். 0.5னா நல்லா இருக்குது கண்டிஷன் இருக்குது. ஐஸ் செக் பண்ணுறோம். கீழெல்லாம் நல்லா ஐஸ் வந்துடுச்சு. மேக்ஸிமம் அந்த காயில் ரிட்டர்ன் வரைக்கும் நல்லா ஐஸ் வந்ததுன்னா நல்லா கூலிங் வரும். கீழே வரைக்கும் கூலிங் வந்தால் தான் தெர்மாஸ்டாட் நல்லா சீக்கிரம் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஒட்டும். சீக்கிரம் வந்து நமக்கு கட் ஆஃப் இருக்கும். மேலெல்லாம் நல்லா பனி மாதிரி நல்லா ஐஸ் நல்லா